கூகுள், ஃபேஸ்புக், ஆப்பிள் இது மாதிரி கம்பெனிஸ்ல இருந்து 184 மில்லியன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் லீக் ஆயிருக்கு 29 கண்ட்ரீஸ்ல இருந்து. ஸ்ரீலங்கா, இந்தியா இதுவும் இன்க்ளூட். ஃபேஸ்புக் மெயின் கம்பெனியான மெட்டா கம்பெனி ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வாங்கியிருக்கு. இந்த வீக் நடந்த பெரிய ஒரு பிரேக்கப் எலன் மஸ்க்குக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில நடந்த பிரேக்கப் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், இது அர்சத். இந்த வீக் நடந்த டெக் சம்பவங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 184 மில்லியன் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு லீக் ஆகிருக்கிறத ஒரு செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. டார்க் வெப்பில் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கு. யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே லீக் ஆகிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், நம்மளோட பாஸ்வேர்ட்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது. ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டை ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அடுத்தது ஒரே பாஸ்வேர்டை எல்லா அக்கௌண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அடுத்தது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இல்லைன்னு சொன்னால் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ண சொல்லி செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லீக் வந்துட்டு ஃபேஸ்புக், கூகுள், ஆப்பிள் இதோட யூசர்ஸ்கிட்ட இருந்து அந்த லீக் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் இன்னும் அவைலபிள் ஆகலை. பட் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குங்கிறத அந்த செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், அந்த ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம ரெண்டாவது ஸ்டோரி, மெட்டா கம்பெனி வாங்கியிருக்கிற ஃபியூஷன் பவர் பிளான்ட், அதாவது நியூக்ளியரில் வேலை செய்கிற பவர் பிளான்ட் தான் இந்த வீக் பெருசாக கதைக்கப்படுது. ஏற்கனவே கூகுளும் இதுக்கு பிளான் பண்ணியிருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பவர் பிளான்ட் வாங்குறதுக்கு. ஸோ மெட்டா கம்பெனி வாங்கிருக்கு. இது மெயினாக என்ன ரீசன் பார்க்கப்படுதுன்னா, ஏஐ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, ஏஐ ஒர்க் ஆகுறதுக்கு நிறைய எனர்ஜி சோர்ஸ் தேவைப்படுது. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக இவங்க இதை வாங்கியிருக்கலாம்னு சொல்லப்படுது. இவ்வளவுக்கு இந்த டீல் நடந்திருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் வெளியே வரல. பட் அவங்க வாங்கியிருக்காங்க. பென்சில்வேனியாவில் இருக்கிற ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டை தான் இந்த மெட்டா கம்பெனி இப்போ வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் அவங்களுக்கு தேவைப்படுற எனர்ஜி இதிலிருந்தே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். அடுத்ததான் இந்த வீக் நடந்திருக்கிற பெரிய ஒரு பிரேக்கப் நம்ம எலன் மஸ்க்குக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் நடந்த இந்த பிரேக்கப் தான். தொடர்ந்து நம்ம டெக்நியூஸை பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இடையில் சில விரிசல்கள் விழுந்திருந்து. எலன் மஸ்க் வந்துட்டு டொனால்ட் ட்ரம்புக்கு பெரிய உதவிகள் செஞ்சுருந்தார். இதுக்கு முதல் போன எலெக்ஷன் முடிஞ்ச டைமில் எலன் மஸ்க் டொனால்ட் ட்ரம்பை வந்துட்டு ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் இருந்தெல்லாம் பேன் பண்ணியிருந்தோம். அவர் வந்துட்டு ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்புறாருன்னு சொல்லி பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர் பிரசிடென்ட்டாக இருந்து ரிட்டையர் ஆன டைம். அப்புறம் இஃப் யூ கான் வின் தெம் ஜாயின் தெம்ங்கிற மாதிரி இந்த டெக் கம்பெனி ஓனர்ஸ் எல்லாமே போய் அவரு கூட சேர்ந்துக்கிட்டாங்க இந்த கடைசி எலெக்ஷனுக்கு முதல்ல. ஸோ அவங்களோட கேம்பெயின்ல எல்லாம் எலன் மஸ்க் பெருசாக இன்வால்வ் ஆகி பொலிட்டிக்கல் ஒர்க்கெல்லாம் பார்த்து அவருக்கு வந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் வின் பண்ணதுக்கு பிறகு டாஜ்ன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து கவர்மெண்ட்டில் இருக்கிற ஊழலெல்லாம் நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி தான் அந்த உறவுகள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனி. பார்த்தீங்கன்னா தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு பதவியேற்பு நடந்த நேரத்தில் எல்லா டெக் ஜாயன்ட்ஸ் சிஇஓஸும் இருந்தாங்க. ஆப்பிள், கூகுள், அமேசான், டெஸ்லா, எலன் மஸ்க் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஸோ இவங்க உதவிகளை கொண்டு தான் அவர் வந்துட்டு பிரசிடென்ட் ஆனாருங்கிற மாதிரியும் அது சொல்லப்பட்டு இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்து, அந்த ட்ரம்ப் போட்ட டெரிஃபில் இவர் குழம்பி நான் இதை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லி சில பல பிரச்சனைகள் நடந்திருக்கு ரெண்டு பேரும் இடையில. இப்போ இதில் பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரி பப்ளிக்கில் வந்து அடிமுடி பட்டுக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்புக்கு எதிராக எலன் மஸ்க் ட்வீட் போடுறதும், எலன் மஸ்க் வந்துட்டு இதுக்கு கன்சிக்வன்சஸை எதிர்நோக்க வேண்டும்னு சொல்லி ட்ரம்ப் வந்துட்டு மிரட்டுறதும் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதே டைமில் எலன் மஸ்க் கம்பெனியான ஸ்டார்லிங்க் இதோட சேட்டலைட் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு டிவைஸ். ஸோ இது வந்துட்டு ஒயிட் ஹவுஸோட ரூஃபில் இதெல்லாம் பூட்டியிருக்கு. இதுக்கு மூலமாக எங்களுக்கு தெரியாத டேட்டா வந்துக்கிட்டு ஒயிட் ஹவுஸில் இருந்து வெளியே போயிருக்கலாம்னு சொல்லி இப்போ ஒரு செக்யூரிட்டி கன்சர்னுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் நம்மளுக்கு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது இன்ட்ரெஸ்டாகவே இருக்குது. ஆடிய ஆட்டம் என்னங்கிற மாதிரி ரெண்டு பேரும் நாளைக்கு லந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துக்கிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்திருக்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்தது நம்ம ப்ரீஃப்ஸ் பார்க்கலாம். மொபைல் யூசர்ஸுக்கு எல்லாமே சந்தோஷமான ஒரு செய்தி வந்திருக்குன்னு சொன்னால், அடோபியோட ஃபோட்டோஷாப் வந்துட்டு இப்போ மொபைல் அவைலபிள் ஆகும். இது ஒரு 5 வருஷத்துக்கு முதல் நடந்திருந்தால் சந்தோஷமான செய்தியாக இருந்திருக்கு. இப்போ இது எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆக போகுதுன்னு சொல்லி தெரியல. ஏன்னா அந்த ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு எல்லாருமே கேன்வா மற்றபடி ஏஐ ரிலேட்டட் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போ இது வளர்மதி வயசுக்கு வந்தா என்னங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ பட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஃபோட்டோஷாப்ல நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸை மொபைலுக்கு கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஊபர் வந்துட்டு எல்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக அவங்களோட யூஐ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு இன்க்ளூசிவ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே டெக்கை யூஸ் பண்ணணும், நீங்கள் எங்களை பூமர்னு சொல்லி ஒதுக்கி வைக்காமல் அவங்களையும் நம்ம டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு பர்பஸில் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய டெக்ஸ்ட் அந்த மாதிரி கண்ட்ரஸ்ட் எல்லாமே கூட்டி சிம்பிள் யூஐ எல்டர்ஸுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல மூவாக பார்க்கப்படுது. அடுத்ததாக ChatGPT ப்ரீமியம் யூசர்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ப்ரைவசி சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீச்சர்ஸாகவும் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களோட ட்ராப் பாக்ஸ், கூகுள் டிரைவ்,
பாக்ஸ் அந்த மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸ் அந்த மாதிரி உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டா சோர்சஸ் இருக்குது அதெல்லாமே வந்துட்டு ChatGPTயோட கனெக்ட் பண்ணலாம். உங்களோட டீட்டெயில்ஸ் இன்னும் நிறைய நீங்கள் அதோட லிங்க் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இன்னும் உங்களோட சம்மந்தப்பட்ட பர்சனலைஸ்டான ரிசல்ட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கப்படுது. ஆல்ரெடி ஜெமினை இருக்குது. ஜெமினை உங்களோட ஜிமெயிலை ரீட் பண்ண அவங்களோட ப்ராடக்ட் தானே இல்லை கூகுள் டிரைவ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதை வந்துட்டு இப்போ ChatGPTயும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து கிளானான்னு சொல்லி ஒரு ஃபினான்சியல் ஆப் ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த கிளானாங்கிற ஆப் வந்துக்கிட்டு என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சாமான் வாங்கும்போது அதை வந்துக்கிட்டு நீங்கள் இப்போ சாமானை வாங்குங்க, அதுக்கு பிறகு நீங்கள் லேட்டராக பே பண்ணுங்கள், இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி பே பண்ணுங்கிற மாதிரி ஒரு மீடியோக்கர் ஒரு புரோக்கர் மாதிரி வேலை செய்கிற ஒரு ஆப் தான் இது கிளானா. இப்போ நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு வரலாம். இப்போ இதில் சம்பவம் என்னென்னு சொன்னால் கிளானா வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்துட்டு விஐபி கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் உண்மையான ஹியூமன் வந்துக்கிட்டு வச்சு சப்போர்ட் கொடுக்க போகிறோம். அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டாக இருக்கலாம் எல்லாமே. மற்றபடி லோக்கல் யூசர்ஸுக்கு எல்லாமே சாதாரண யூசர்ஸுக்கு எல்லாமே எங்கிட்ட ஏஏ போதுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ முன்னொரு காலத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த ஏஏ எல்லாம் வந்துக்கிட்டு ஏஐ சப்போர்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு விஐபி கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நிலைமை அப்படியே தலைகீழாக மாறி நீ சாதாரண கஸ்டமர் தான்டா, உனக்கு இந்த ஏஏ போதும், நாங்கள் வந்துக்கிட்டு எங்களோட விஐபி கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் உண்மையான மனிதர்கள் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இது வந்துட்டு. ஸோ இந்த ஏஐ அது சீப்பாகிட்டு வர இந்த மாதிரி உலகம் வந்துக்கிட்டு மாறிக்கொண்டு வருகிறது. அடுத்ததாக ரெட்டிட்னு சொல்லி ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. இட்ஸ் கைண்ட் ஃபோரம். ஆந்த்ரோபிக்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதாவது நம்ம க்ளவுடுன்னு சொல்லி ஒரு ஏஐ இருக்குது. அதை இவங்க தான் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களும் வந்துட்டு சூ பண்ணியிருக்காங்க. என்னென்னு சொன்னால் ரெட்டிட் ஃபோரமில் இருக்கிற டேட்டா வந்துட்டு இவங்க தெரியாமல் பெர்மிஷன் இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஒரு அலிகேஷன். இதுக்கு முதல்ல அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க கூகுளுக்கும் ஓப்பன் ஏஐக்கும் ChatGPTக்கும் அவங்களோட டேட்டாவை எக்ஸஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க, ஏஐ வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஸோ ரெட்டிட் எடுத்துக்கின்னு சொன்னால் ஹியூமன் ஜெனரேட்டட் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாமே வச்சு தான் இவங்க ஏஐ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துக்கிட்டு எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணியிருக்குங்கன்னு சொல்லி கேமை கேட்டிருக்காங்க. முக்கியமான விஷயம், சாம்சங் வந்துட்டு ஜெமினையை விட்டுட்டு இப்போ பெர்ப்ளெக்சிட்டின்னு சொல்லி ஒரு ஏஐ இருக்குது, அவங்கள்ட்ட போயிருக்காங்க. ஸோ அவங்களோட டிஃபால்ட் ஏஐயை வந்துட்டு பெர்ப்ளெக்சிட்டியை கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சாம்சங் டிஃபால்ட் ப்ரௌசர்லேயுமே பெர்ப்ளெக்சிட்டியவே டிஃபால்ட் சர்ச்சுக்கு கொண்டு வர போகிறாங்க. அதாவது கூகுள் சர்ச்சுடைய மகிமை வந்துட்டு குறைஞ்சி போயிட்டே இருக்குது. இப்போ பெர்ப்ளெக்சிட்டி வந்துட்டு இதுக்கு ஒரு போட்டியாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆப்பிளுமே சொல்லியிருந்தாங்க நாங்கள் பெர்ப்ளெக்சிட்டிக்கு போக போகிறோம்ன்ற மாதிரி. ஸோ இது உண்மையாகவே பெர்ப்ளெக்சிட்டி அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னு சொன்னால் கூகுளை விட்டு ஆல்டர்னேட்டிவ் இது தேடிக்கிட்டு இருக்காங்களான்னு சொல்லி தெரியலை. பட் நீங்கள் கம்பேரட்டிவ்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுளை விட எண்ட் ஒப்பீனியன் பெர்ப்ளெக்சிட்டி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயங்கள் சர்ச் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஏன்னு சொன்னால் கூகுள் வந்துக்கிட்டு இண்டெக்ஸ் பேஸ் தான், SEO பேஸ்டாக வந்துக்கிட்டு அது வந்துட்டு சஜஷன் தந்துட்டு இருக்காங்க. பெர்ப்ளெக்சிட்டி வந்துட்டு கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணி நமக்கு ரிசர்ச் தரதுனால அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. வந்துட்டு இப்போ நம்ம போன வீக் பார்த்துருந்தோம் கூகுளோட சர்ச் வந்துட்டு டவுன் ஆயிருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி இந்த வீக் இது அதுக்கும் ஒரு பெர்ப்ளெக்சிட்டியும் ஒரு காரணமாக. அடுத்தது மெட்டா கம்பெனி அவங்களோட கிளாஸை வந்துட்டு பப்ளிக்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி. அதில் நிறைய ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ரிவ்யூஸ் அதில் பார்த்துருக்கோம். ஃபியூச்சரில் யூசர்ஸ் வந்துட்டு அது என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரியல, அதை பார்த்தா தான் நமக்கு உண்மையான டீட்டெயில்ஸ் தெரியும். அடுத்தது கூகுள் ஜெமினை வந்துக்கிட்டு ஷெடியூல் பண்ணக்கூடிய மாதிரியான ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட ப்ரீமியம் யூசர்ஸுக்கு. ஸோ இப்போ உங்களோட கேலண்டரையுமே கூகுள் ஜிமெயிலையுமே அனலைஸ் பண்ணி அது வந்துட்டு உங்களுக்கு டே ஷெடியூல் பண்ணுறது, அல்லது நீங்கள் வீக்லி ஷெடியூல் பண்ணி வைக்கிற மாதிரி, அது வந்துட்டு ஒவ்வொரு மண்டேயும் நீங்கள் இந்த மாதிரி டாஸ்க் எனக்கு ஷெடியூல் பண்ணி தான்னு சொல்லி கேட்டால் அது ஒட்டோவாகவே ஷெடியூல் பண்ணி தர மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததான் ஸ்ரீலங்கா பக்கம் வந்தோன்னு சொன்னால் இந்த வீக் நடந்த பெரிய ஒரு டேட்டா பிரீச், நம்ம வாட்டர் சப்ளை போர்டில் நடந்த டேட்டா பிரீச். ஸோ வாட்டர் சப்ளை போர்டில் SMS போர்ட்டலை வந்துட்டு ஹெக் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வாட்டர் சப்ளைலேருந்து எவ்ரி மந்த் நமக்கு பில்ஸ் வர அந்த போர்ட்டலில் வந்துட்டு ஹெக் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. 10,000 SMS வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த எஸ்எம்எஸை பார்த்தோம்னு சொன்னால் எங்களை ப்ளேம் பண்ணாதீங்க, உங்களோட கவர்மெண்ட்டை தான் ப்ளேம் பண்ணுங்கள், அது செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கும், உங்களோட டேட்டா வந்துட்டு நாங்கள் எடுத்துட்டோம், இதை நீங்கள் ரிகவர் பண்ணுறேன்னு சொன்னால் 1.5 பிட்காயின் எங்களுக்கு தர வேண்டும்னு சொல்லி பிட்காயின் வாலெட் நம்பருமே அனுப்பியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்கேம் தான். அந்த டேட்டா எடுக்கலன்னு சொல்லி வாட்டர் போர்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டேட்டா ஒன்றும் எடுக்கலாம், அவங்க ஜஸ்ட் இந்த போர்ட்டலில் தான் ஹெக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எல்லா கஸ்டமர்ஸும் இந்த ட்ரஸ்டட் சேனலில் இந்த மெசேஜ் வரும்போது கொஞ்சம் பயப்பட தான் செய்வோம். அல்ஃபா டீம்னு சொல்லி ஒரு குரூப் தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த யூசர்ஸை நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ரேன்சம் எல்லாம் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, நீங்கள் இந்த மெசேஜஸ் இக்னோர் பண்ணுங்கள்.
அடுத்தது ஃபியூச்சரில் வாட்டர் ஏதாவது இன்ஸ்டன்ட் மெசேஜஸ் வித்தியாசமான ஏதாவது மெசேஜஸ் வருதுன்னு சொன்னால் அவங்க வாட்டர் போர்டுக்கு போயிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம இப்போ செய்ய வேண்டியது பாரம்பரிய முறைக்கு செல்லணும். ஏதாவது வித்தியாசமாக உங்களுக்கு மெசேஜஸ் வருது, இல்லை காசு எக்ஸ்ட்ரா காட்டுங்க, இல்லை உங்களோட பில்லில் ஒரு சேஞ்சஸ் தெரியுதுன்னு சொன்னால் நீங்கள் உடனே வாட்டர் போர்டுக்கு போங்க. நம்ம எல்லா ரீஜன்லையுமே வாட்டர் போர்டு இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதுக்கு போங்க. இல்லைன்னு சொன்னால் அட்லீஸ்ட் கால் பண்ணியாச்சு வெரிஃபிகேஷன் செய்யுங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த த்ரெட் எல்லாம் போகிற டைமுக்கு இன்னும் அவங்க போர்ட்டலில் எடுத்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியாது. ஸோ நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் நம்மளுடைய வாட்டர் போர்ட்டலில் இருந்து வர மெசேஜ். சில நேரம் உங்களுக்கு பிசிங்ஸ் அட்டாக்ஸ் நடக்கலாம். இந்த நம்பரை யூஸ் பண்ணி அவங்களோட நம்பர்ஸ் யூஸ் பண்ணி வேறு எஸ்எம்எஸ் வரலாம், ஸ்கேம்ஸ் வரலாம். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுவோம் நம்மளோட எல்லா எஸ்எம்எஸ் நம்பர்ஸுமே வந்துட்டு ஸ்கேமஸ்ட்டு ஹேக்கர்ஸ்ட்டு போயிருக்குன்னு சொல்லி. ஸோ அதை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு செயற்பட வேண்டும். வீக்கில் நடந்த முக்கியமான டெக் ஈவெண்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை பிள்ளையா சொல்லியிருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திப்போம்.